எப்படி மேனுஃபேக்சர் பண்ற கார்ஸ்லாம் ஒரே மாரி இருக்கு? எப்படி ஃபுட் ஐட்டம்ஸ்ல குவான்டிட்டிலாம் சேமா ஃபில் ஆகி பேக் பண்றாங்க? இது எல்லாத்தையும் தனித்தனியா கோட் பண்ணுவாங்களா? இந்த மாரி புரோகிராமிங்ல வர கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்றது தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த வீடியோல அந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கோட் குரல். What is class? A class is a blueprint or template to create objects. For example, காரை ரெடி பண்றதுக்கு தேவைப்படுற ப்ளூ பிரிண்ட், ஃபோனை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவைப்படுற டிசைனுன்னு எல்லாமே கிளாஸ் தான். இது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அண்ட் பிஹேவ் பண்ணணும்ன்றத சொல்லும். லைக் காரோட கலர், பிராண்ட், ஸ்பீட் எக்ஸெட்ரா. நீங்க இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸை டைரக்டா யூஸ் பண்ண மாட்டீங்க தானே? அதுக்கு ஒரு ரியல் திங் தேவை. அதுதான் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? An object is a real instance created from a class. ஃபார் எக்ஸாம்பிள், கார் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டில் நேம், ஃபோன், அட்ரஸ், டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட்ல டிசைன் பண்ணிட்டா அதிலிருந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு சின்ன ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ஒரு கார் ஷோரூம் போறீங்க. அங்கே இருக்கிற காரோட டிசைன் தான் கிளாஸ். அந்த ஆக்சுவல் கார்ஸ் தான் ஆப்ஜெக்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் கலர், பிராண்ட், ப்ரைஸ்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருந்தாலும் சேம் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ சின்டாக்ஸ். கிளாஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கிளாஸ், ஸ்டூடெண்ட், பாஸ். இது ஒரு பேசிக் சின்டாக்ஸ். இந்த இடத்துல கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு தான் கிளாஸ். அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல, அதுதான் ஸ்டூடெண்ட். கிளாஸோட நேம் எப்பவுமே கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இது ஒரு எம்டி கிளாஸ்ன்றதுனால இப்போதைக்கு பாஸ். இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். S1 ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட். இங்கே S1ன்றது ஒரு வேரியபிள். இங்கே தான் ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஈக்குவல்ஸ் டு நம்ம கிரியேட் பண்ண கிளாஸோட நேம். அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பேரந்திசிஸ். இப்படி தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி S2 ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட், S3 ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட்னு நிறைய ஆப்ஜெக்ட்ஸை ஒரே கிளாஸுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேம் கிளாஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்டோர்ட் அட் டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். மெமரி. நம்ம S1 ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட்னு கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, பைத்தன் சில மெமரியை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணிடும். அந்த ஆப்ஜெக்ட் அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகி இருக்கும். அண்ட் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரெஃபரன்ஸை தான் S1ல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன டெமோ கோடிங். கிளாஸ் ஸ்டூடெண்ட்டில் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ S1 ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட், S2 ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட். அண்ட் S1 டாட் கிரீட், S2 டாட் கிரீட். இதை ரன் பண்ணி பார்த்தா ஹலோ ஐ எம் ஸ்டூடெண்ட்னு 2 தடவை பிரிண்ட் ஆகியிருக்கும். ஏன்னா S1 அண்ட் S2ன்னு 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிரீட்ன்ற சேம் மெத்தடை கால் பண்ணுது. இங்கே தான் போத் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் சேம் மெத்தட் பட் தேர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு ப்ரோக்ராமில் செல்ஃப் யூஸ் பண்ணுறோம்னு. செல்ஃப் இஸ் எ ரெஃபரன்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் சேம் கிளாஸை 2 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பைத்தன் கன்ஃபியூஸ் ஆகிரும், யார் எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு. இப்போ இதை இல்லாமல் ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் தான் வரும், ஏன்னா பைத்தான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு தான் செல்ஃப். செல்ஃப் ரெப்ரசன்ட்ஸ் த கரண்ட் ஆப்ஜெக்ட் தட் இஸ் காலிங் த மெத்தட். எப்படின்னா இங்கே S1 டாட் கிரீட்னு கூப்பிடும்போது பைத்தன் அதை ஸ்டூடெண்ட் டாட் கிரீட் S1 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ அந்த கிளாஸுக்கு தெரியும் எந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸை கால் பண்ணுதுன்னு. ஸோ கோடஸ், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்கான கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் ஏஜை கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியுமா? அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு மறக்காமல் கோட் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.